பீஸ் பாருங்கள் வேறு லெவல் இருக்கும். அந்த டைமண்டோட ஒரு ஃபீல் இருக்குல்ல பாருங்கள், சென்டரில் ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு டைமண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீலு. இது சும்மா ரீல் கிடையாது, ரியலு. பார்த்துக்கோங்க. 3 கிராமோட லாங் செயின் 24 இன்ச்சு. அந்த ரோடியம் டச் கொடுத்துருக்கு அந்த டாலரில், செயின்லும் அந்த டச் கொடுத்துருக்கு. பேக் சைடு பார்த்தா கோல்டு ஃபினிஷிங் இருக்கும், ஃப்ரண்டில் வந்து ரோடியம் ஃபினிஷிங். இந்த ஒரு டாலரும் பாருங்கள், ஏதோ ஒரு டைமண்டோட ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப கம்மி ரேட்டு. இதோட ப்ரைஸும் நம்ம சொல்லியிருக்கேன். எல்லாமே டெய்லி வேறு. நீங்கள் ஆஃபீஸு எங்கே போகும்போது டெய்லி வேர்க்காக இருந்தாலும் ஆஃபீஸ் வேர்க்காக இருந்தாலும் அழகாக போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி மேலே இப்படி வச்சிருக்குல்ல, கண்டிப்பாக விழுகுமா அப்படின்னா விழுகாது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் இது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ காமிச்ச டிசைன்ஸை எல்லாமே நான் வந்து வச்சு காமிக்கிறேன் டோட்டலாக. இப்போ இந்த மாதிரி காமிப்பேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பீஸும் பாருங்கள், இதுவும் வந்து அந்த காஸ்டிங் ஐட்டம். காஸ்டிங்கில் சின்ன அந்த டச்சப் கொடுத்த மாதிரி. இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா இப்படி ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நான் இது கழட்டி வச்சுருந்தேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணேன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் கொஞ்சம் இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருந்தேன், அதனால தான் ஈஸியாக கழட்டினது. நீங்கள் அது கரெக்டாக உள்ள போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டிங்க. பாருங்கள், இதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெயிட்டில் வந்திருக்கு. இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். எவ்வளோ கொண்டு வந்து வச்சாலும் இது நிறைய போகும். நமக்கு 550 மில்லி, 500 மில்லினா ஒரு 3850 அந்த மாதிரி ரேஞ்சு. நல்லா இருக்கும். ஆனால் பாருங்கள், ஓகே, எல்லாமே லூஸாக தான் இருக்குது. வெயிட் பாருங்கள், 2 கிராம். 2 கிராமில் எடுத்தால் சைஸ் ரொம்ப பெருசு கிடைக்காது, 15 சைஸ் தான் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 22 சைஸ்க்கு மேலே இருக்குது. 22 23 சைஸ் வரைக்கும் வரும். அதே தான் வெயிட், 2 கிராம். நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம பார்த்தேன், இந்த பீஸ் பாருங்கள், 3 கிராம் தான் இது. 3 கிராம் 20,450 வரும். இதுவும் வந்து 2 கிராம். மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் மிக்சடு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறேன். கொஞ்சம் ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரிங் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. மகாராஜா ரிங் எல்லாம் இருக்குது. அப்புறம் வெட்டிங் ரிங்குனா நம்ம நேமில் எழுதுகிற மாதிரி ரிங் வந்திருக்கு. அப்புறம் டர்க்கிஷில் 1-2 ரிங்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ். அப்புறம் வந்து செயின் வித் டாலரு, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன். இதில் நிறைய பீசஸ் இருக்குது. எல்லாமே வச்சு ரொம்ப டைம் டிலே ஆகும்னு சொல்லிட்டு மெயினாக சென்னை ஷாப்புக்கு தான் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கு. ஆனால் கூட நம்ம உங்களுக்கும் பார்க்கணும் இல்லை காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இது. சென்னை ஷாப்புக்கு வரும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வீடியோ வரும். அது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கு. ஓகே, ஏன்னா லாஸ்ட் டைமில் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு மெயினான ஐட்டம்ஸ் மட்டும் பெண்டிங் வச்சுட்டு நம்ம மேக்ஸிமம் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 90% பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாங் செயின். இது பெரியவங்களுக்கு போடுற லாங் செயின். ஜஸ்ட் 4 கிராமில் 24 இன்ச்சு லென்த். கழுத்து வழியே பெரியவங்களுக்கு போட்டுக்கலாம், ஜென்ஸ் ஒரு லேடிஸ் போடுற மாதிரி. ஏலஸு ஒரு டைம் யாரோ கேட்டுகிட்டே இருந்துச்சு, நானும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப நாளாச்சு. அதுவும் ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு 1 கிராம்லேருந்து 1 கிராம் 1.5 கிராம் 2 கிராமில் ஏலஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம அந்த பொக்கல் குடி இதெல்லாமே வந்து உள்ளே வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு விடுவில்ல, அந்த மாதிரி. அதெல்லாம் லெஸ் வெயிட்டு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நம்மக்கிட்ட 1 கிராம்லேருந்து கிடைக்கும். ஓகே, நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை ஷாப்புக்கு தயவு செஞ்சு யாருமே திட்டக்கூடாது. ஏன்னா வேலை நடந்துகிட்ருக்கு, ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே கிளியர் ஆகும். நானும் ரொம்ப வெயிட்டிங்கு, நிறைய பேர் வெயிட்டிங்கில் தான் இருக்குது தெரியும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஓப்பனிங். ஏன்னா எப்போன்னு கரெக்டாக சொல்ல முடியாது, ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸ்பாட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அண்ணா நகர் வெஸ்ட்டு தான் ஆக்சுவலாக, திருமங்கலம் பஸ் ஸ்டாப்பு. ஓகே, சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டு திருமங்கலம் பஸ் ஸ்டாப்பில் தான் ஷாப் இருக்குது. ஓகே, ஒர்க்கு ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், யாருமே வந்து ஏன்னா எப்போ ஓப்பனிங்க டேட் சொல்லுங்கள் அப்படின்னா கன்ஃபார்மாக டேட்டு சொல்ல அளவுக்கு ஆகலை. மேக்ஸிமம் ஒரு
1 வீக் ஒரு 10 டேஸில் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அது டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுனா ஒரு கரெக்டான டேட்டுன்னு சொன்னால் பின்ன நம்ம எக்ஸ்ட்ரா டேட் போடணும். நமக்கு என்னன்னா முடியிற பட்சத்தில் அப்போவே ஓப்பன் நெக்ஸ்ட் டேவே ஓப்பன் பண்ணுறோங்கிற மூடில் நம்ம இருக்குது. ஏன்னா லேட் ஆயிடுச்சுல, நம்ம சொன்ன டேட் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. அதனால தான் டேட் சொல்லாமல் இருக்கு. ஏன்னா ஃபைனலாக டேட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு டேட்டு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சேஞ்சஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம டேட் சொல்லாமல் இருக்கு. ஓகே, அப்போ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் நான் ஒரு டைம் அன்னைக்கு சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட்டு டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க முடியாத டிஃப்ரெண்டான வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் ஒரே இடத்துல, ஒரே ஸ்பாட்டில், ஒரே ஜுவல்லரியில் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. இவ்வளோ நாள் எல்லாரும் வெயிட் பண்ணீங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் கூட வெயிட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்காக தான். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ். எனக்கே வந்து ஒரு பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்திருக்காங்கிற, ஏன்னா ரொம்ப ஒரு 5 மாசமா நான் இதுக்கு பின்னாடியே தான் இருந்திருக்கு. வீடியோவில் நம்ம சேனல்ல இப்போ காமிக்கும் போது எல்லாமே ரெகுலராக கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிட்டே இருக்குது, கரெக்ட் தான். ஆனால் சென்னைக்காக எடுத்து வச்சிருக்குங்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து அது என்ன சொல்றது வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். அப்போ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க, நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். ஓகே, நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரோலண்ட் ஆண்டனி பெர்னாண்டோ. நான் வந்து ஊட்டிலேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து இந்த நவரத்னா எஜல்ஸ் ஜுவல்லரிக்கு வந்தோம். சரி, ஒரு டைமண்ட் ரிங் எடுக்கலான்னு. நான் வந்து எந்த ஐடியாலுமே வரல. நான் ஆக்சுவலாக சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். பட் இங்கே கலெக்ஷன்ஸை பார்த்த உடனே எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. ஸோ நான் வந்து ஒரு டைமண்ட் ரிங் எடுத்தேன். இருக்கிற சர்வீஸும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. நம்ம எவ்வளோ டைம் கேட்டாலும் ரிப்பீட்டடாக நம்ம வேறு ஒரு டிசைன்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு அதுவும் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் வாங்க, வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எடுக்காமல் கண்டிப்பாக போகவே மாட்டீங்க. ஹாய், என் பேர் சாந்தி. நான் இங்கே நவரத்னா ஜுவல்லர்ஸ் வந்திருக்கேன், ஊட்டியிலேருந்து வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு நகை வாங்கியிருக்கேன். எங்களோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வினேஷ் அவர் வந்து எனக்கு அட்டென்ட் பண்ணார். இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸ்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு டாலர் பாருங்கள், வித் செயினோட ரொம்ப கிளாஸியாக இருக்கும். சூப்பரான ரொம்ப எலிகண்டான டிசைன். இதில் வந்து க்ரீன் கலரு, ப்ளூ கலர் எல்லாமே இருக்கும். ரெட்டு, ப்ளூ, க்ரீன் 3 கலரில் இருக்குது. இப்போ ஒரு கலர் மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா எல்லா கலரும் காமிச்சு ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து 18 இன்ச்சஸ் கிட்ட வரும் இந்த செயின். ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி வேர் பண்ணலாம் மெயினாக. ஓகே, இது டெய்லி வேர் பண்ணுற ஐட்டம் தான். இந்த செயின் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நம்ம முதல்ல காமிச்ச மாதிரி ஒரு செயின் டிசைன் தான் இது. இது அட்டாச்சு இல்லை. உங்களுக்கு மாற்றி எடுக்கணுன்னாலும் டாலர் மாற்றி எடுக்கணும்னாலும் வேறு மாற்றி எடுக்கலாம். ஓகே, இது இப்படியே வந்ததுனால அப்படியே காமிக்கிறேன். ரொம்ப சூப்பரான செயின், டெய்லி வேர் பண்ணிக்கலாம். 470 வருது. இதில் அந்த சென்டரில் ஸ்டோன் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும். சைடு ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன் லெஸ் ஆகாது. சென்டரில் இருக்கிற ரெட் கலர் ஸ்டோன் உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, நான் ஒரு ஆவரேஜ் ஒரு ரேட் சொல்கிறேன். ஒரு 200-300 ரூபா மட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரலாம். ரேட் இன்னைக்கு ரேட்டு 5930. ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ரேட்டு. அப்போ ஏதாவது வெயிட் பண்ண வேண்டாம்னு தோணுது. எடுக்கிறவங்க டக்குன்னு எடுக்கலாம் போல தோணுது. அப்புறம் இது வந்து 420 என்னமோ வந்துருச்சு வெயிட்டு. அதில் 480. 30,800 வரும். 30,800 வரும். சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான். டெய்லி வேர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே HOD ஹால்மார்க்கு. அது மட்டும் நீங்கள் எப்போதும் வாங்கும்போதும் நீங்களா சீலு பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், வேறு லெவல் இருக்கும். அந்த டைமண்டோட ஒரு ஃபீல் இருக்குல்ல, பாருங்கள். சென்டரில் ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு டைமண்ட், அந்த மாதிரி ஒரு ஃபீலு. இதோட ப்ரைஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்குது. ஓகே, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. டெய்லி வேர் பண்ணலாம். இதில் வந்து க்ரீன் கலர் இருக்குது, ப்ளூ கலர் ஸ்டோன் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள்.
ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாலர் போட்டுட்டு ஒரு செயின் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 6 கிராம் 8 கிராம் இல்லாமல் எடுக்க முடியாது. ஆனால் அந்த வெயிட்டை வச்சு பார்க்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன். செயினும் வந்து நல்ல மொத்தமாகவும் இருக்குது, நல்ல கெட்டியாகவும் இருக்குது, டெய்லி வேர் பண்ணலாம். வித் டாலர் பாருங்கள், சூப்பரான ஒரு காம்பினேஷனில் ஒயிட்டு ரெட்டு க்ரீன் காம்பினேஷனில் சூப்பராக கொடுத்துருக்கு. இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 440 தான் வருது. 28,900 வரும். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு இதில் ஸ்டோன்லெஸ் வராது, முன்னாடி காமிச்சதில் வரும். ஆவரேஜ் ஒரு 18% அந்த மாதிரி போடுவேன். ஸ்டோன் வித் செயின் வித் டாலரு செட்டாக எடுக்கும்போது செயின் பாருங்கள் நல்ல சூப்பராக இருக்கும். செயின் நல்ல நீட்டாக இருக்கும். செயினை டிஸ்கோ செயின் சொல்லுவது, அழகான செயின் ப்ளஸ் டாலர் வந்து உங்களுக்கு 28,900 தான் வருது. இருக்கும். லெங்க்த்து 18 இன்ச்சு கிட்ட லெங்க்த்து வருது உங்களுக்கு. நெக்கிலுக்கு கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் குண்டானவங்களா இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள். அதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரியே செயின் தான் இதுவும், ஆனால் அது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்துச்சு, இது கொஞ்சம் சன்னமாக இருக்குது பாருங்கள். லவ் அப்படின்னு வந்திருக்கு, அதில் ஸ்டோன் கொடுத்துருக்கு. அந்த வீக்கு மேலே ஒரு ஸ்டோன் வச்சிருக்கு, ஒரு டைமண்டோட ஒரு ஃபீல் கிடைக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. செயினும் பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நான் காமிக்க போகிற செயின் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 2,970 வருது வெயிட்டு. 20,600 வரும். 20,600 தான் வரும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டாலரும் பாருங்க, இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செயின் வித் டாலரு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். செயின் வந்து ஒரு டிஸ்ட் மாதிரி இருக்கு, டாலர் வந்து ஒரு லவ் அப்படின்னு வந்த மாதிரி. இது அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மேலே போட்டிருக்கு. ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி சாரி ஆனதுனால தான் உங்களுக்கு அது கரெக்டாக தெரியல. நார்மல் இப்போ ஒரு சுடிக்கு எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். சாரியோட டிசைன் மேலே வந்து நிற்குது, ஆனால் சூப்பராக இருக்கும் பேட்டர்னு. இந்த ஒரு டாலர் பாருங்க. ஓகே, இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகுற மாதிரி தெரியுதுல்ல. ஓகே, ரொட்டேட் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப அழகான ஒரு பீஸு, ஒரு வெரைட்டி ஐட்டம். ஜஸ்ட் இதோட வெயிட் பாருங்க. அந்த டாலருக்கு தகுந்த மாதிரி ஒரு செயின் கொடுத்துருக்கு. ஏன்னா இதில் வந்து ஒரு ஒயிட் ரோடியம் டச் பண்ணியிருக்கு. நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்குமான்னு தெரியல, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதோட முன்னாடி வெயிட் பார்க்கலாம். 3,240 வெயிட்டு. இது வந்து ஒரு 22,800 வரும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்துக்கோங்க, இந்த இந்த மேலே வந்து இங்கே கோல்டு கலரு, இந்த இங்கே பார்த்துச்சா மேலே லைட்டாக ஒரு ரோடியம் இந்த கலர் டச் பண்ணியிருக்கு. அதனால தான் அந்த மேட்சிங்காக வர மாதிரி ஒரு செயின் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஒரு 22,800க்கு இந்த ஒரு செயின் வித் டாலர் நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே டெய்லி வேறு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸும் பாருங்கள், இதுவும் நல்ல ஒரு சூப்பரான ஐட்டம். இது எப்படின்னா அந்த ரோடியம் டச் கொடுத்துருக்கு அந்த டாலரில், செயின்லும் அந்த டச் கொடுத்துருக்கு. பேக் சைடு பார்த்தா கோல்டு ஃபினிஷிங் இருக்கும், ஃப்ரண்டில் வந்து ரோடியம் ஃபினிஷிங் இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த ஸ்டோன் தான் நான் சொன்னேன்ல, அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி ஸ்டோன் தான் கொடுத்துருக்கு. அதில் இது அப்படியே ரொட்டேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு செட்டாக ரிங் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்ச பீஸ் அந்த ஸ்டோன் வச்ச ஒரு பீஸ் காமிச்சல, இந்த பீஸுக்கு உங்களுக்கு செட்டாக ரிங்கு ஸ்டெட்டு எல்லாமே எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். அது வச்சு வேணால் தனியாக ஒரு வீடியோ அப்புறமே பண்ணலாம். அது சென்னை வரும்போது பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டேன்னா டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல. இந்த பீஸும் பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன டாலரோட ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சுட்டு பக்கா ஒரு டைமண்டோட ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த டாலரு கல்லெல்லாம் இதில் விழுகாது, ஸ்டோன் விழுகிற மாதிரி இல்லை. இதெல்லாம் டைமண்ட் செட்டிங் மாதிரி பண்ணியிருப்பேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். செயின் வந்து சன்னமாக இருந்தாலும் நல்லா கெட்டியாக இருக்கும். ஓகே, இதோட வெயிட் பாருங்கள், 2,430 போல வருது. ஒரு 16,900 வரும். 16,900 தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறவங்களுக்கு டெய்லி வேருக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஒரு டாலரும் பாருங்கள், ஏதோ ஒரு டைமண்டோட ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப கம்மி ரேட்டு. இதோட ப்ரைஸும் நம்ம சொல்லியிருக்கேன். எல்லாமே டெய்லி வேறு. நீங்கள் ஆஃபீஸு எங்கே போகும்போது டெய்லி வேர்க்காக இருந்தாலும் ஆஃபீஸ் வேர்க்காக இருந்தாலும் அழகாக போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இது எல்லாமே டெய்லி வேறு. டெய்லி வேறு இல்லாமல் ஒன்றுமே நான் காமிக்கல. இப்போ காமிக்கிறது எல்லாமே டெய்லி வேறு தான். இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஹுக் இல்லை டாலருக்கு, இதுக்குள்ளே நம்ம போடணும். இப்படி போடுற மாதிரி இதை கழட்டிக்கலாம் நம்ம. இது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இதில் டபுள் கலர் வர்றதும் இருக்குது. இப்போ இந்த பீஸ் தான் இருக்குது. இங்கே ஒரு கலரும் இங்கே வந்து ரெட்டு வர மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வந்துடுச்சு.
இதுவும் சூப்பராக இருக்கும். செயின் சன்னமாக தான் இருக்கும், ஏன்னா இது இந்த மாதிரி தான் இதில் அழகாக இருக்கும். சிம்பிளாக தெரியணும் செயின், அப்போ தான் டாலர் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, 3770 வருது. 26,600 வரும். 26,600 தான் வரும். ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது. கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, பண்ணாதவங்க யாராவது இருக்குது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. பீஸ் பாருங்க, வேற லெவலில் இருக்கு. டாலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. அதை திருப்பி காமிச்சாலும் அது பேக் சைடும் அதே பீஸ் தான் இருக்கும். இதில் வந்து எப்படின்னா நம்ம பாருங்க, ஃபினிஷிங் பாருங்க, டைமண்ட் மாதிரி இருக்கு, அப்படியே மின்னதில்லை பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன், டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் வேணும்னு விரும்புறவங்க நிறைய பேர் இருக்கும். ஓகே, அப்புறம் ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஸ்டெட்டில் பாருங்க, இது பேல் மட்டும்தான் உங்களுக்கு வெளியில தெரியும். ஓகே, சைடு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், பேக் சைடெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த பேல் விழுகாது, இப்படி மேலே இப்படி வச்சிருக்குல்ல, கண்டிப்பாக விழுகுமா அப்படின்னா விழுகாது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இதோட வெயிட் வந்து டேக்ல இருக்கு, ஜஸ்ட்டு 1960 வருது. இதில் ஸ்டோன்லெஸ் வரும், உங்களுக்கு ஒரு 400 மில்லி போல் ஸ்டோன்லெஸ் வரும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 1960 வரும்போது உங்களுக்கு ஒரு 11,800 வரும். இதுக்கு 11,800 வரும் இந்த பீஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்க. இது நார்மல் மேக்கிங் கிடையாது, நம்ம பேல் ஸ்டட் எல்லாம் நீங்கள் செஞ்சு வாங்கியிருப்பீங்க அந்த டைப்பு கிடையாது. இது மோல்டிங்கில் காஸ்டிங் டைப்பில் வந்திருக்கிற ஒரு ஐட்டம். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு வெயிட் ஒரு 2,120 வருது. வெயிட்டு 2,120 உங்களுக்கு 200 மில்லி ஸ்டோன்லெஸ் வரும். இதில் சின்ன ஸ்டோன் தான், 13,800 வரும். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 13,800 வரும். ஓகே, ஏன்னா நான் இது ஏன் டேகு கரெக்டாக காமிக்கல அப்படின்னா இதில் அந்த வெயிட் வந்து வேரியேஷன், ஏன்னா நான் சொல்கிற ப்ரைஸ் நீங்கள் வச்சு அந்த டேக் வெயிட் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டோன்லெஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இந்த பீஸும் பாருங்க, ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி சைடில் கொடுத்துருக்கு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் சைடு பார்த்துக்கோங்க, நீட்டாக இருக்கும். பேலெல்லாம் இது ஒரிஜினல், உறிஞ்சு வருது அந்த மாதிரி எல்லாம் வராது, பக்கா ஒரிஜினலாக இருக்கும் ஸ்டோனு. இது 3,760 வருது இது. ஓகே, இதில் 600 மில்லி உங்களுக்கு இந்த ஸ்டோனு லெஸ் ஆகும். அது போக இதோட ப்ரைஸ் 22,500 வரும். 22,500 இதுக்கெல்லாம் ஒரு 18% எல்லாம் கண்டிப்பாக வரும், காஸ்டிங்கில் வர டிசைனு. அப்புறம் இது பாருங்க, இந்த டிசைன் அப்படியே ஒரு கெட்டு வந்த மாதிரி சைடில் அப்படியே நம்ம கயிறு போட்டு கட்டின மாதிரி சுற்றி அப்படியே ஒரு நீட்டாக பண்ணியிருக்கு. பேலோட அந்த ஃபீலே பாருங்க, நல்ல சூப்பரான ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். பேலு ஒரிஜினல் பேலு தான் இது. இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 4 கிராம் 20 மில்லி வருது. 4 கிராம் 20 மில்லியில் உங்களுக்கு 400 மில்லி இதில் ஸ்டோன்லெஸ் போகும். அது போக 25,700 வரும், 25,700. நெக்ஸ்ட் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஐட்டம் தான், மிக்சடாக இருக்குது. ஒவ்வொரு பீஸும் வந்துருக்கு. இந்த பீஸ் எல்லாம் பாருங்க, இதெல்லாம் நிறைய இருக்கும் நம்மகிட்ட. இந்த மாதிரி ரொம்ப கம்மியான வெயிட் தான் வரும், பேபிக்கு கிடையாது, பெரியவங்க போட்டது தான். ஜஸ்ட் ஒரு 1 கிராம் 180 மில்லி அந்த மாதிரி தான் வரும். கரெக்டாக ஒரு 1 கிராம் இருக்குன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 6,900 வரும், 6,750 அந்த மாதிரி 800 சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்குல்ல. இப்போ இந்த ஒரு பீஸ் பாருங்க, நல்ல சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில், ஒரு மோல்டிங் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கு. மோல்டிங்கில் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 3 கிராம் வரும். இதோட வெயிட் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்க, 2 கிராம் தான் வருது. சைஸ் நல்லா பெருசாக தான் இருக்கு. ஓகே, நல்ல பெருசாக தான் இருக்கு, சூப்பராக இருக்கும். ஹேங்கிங்கோட கொடுத்துருக்கு. இதோட வெயிட் 2 கிராம் வரும்போது கரெக்டாக ஒரு 2 கிராம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 13,700 அந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, டிராப்ஸ் டைப்பு, மயில் மாதிரி ஒரு சின்ன ஒரு மயிலுன்னு சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு இனாமல் எல்லாம் கொடுத்து. இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஐட்டம், ரெகுலர் ட்ரெடிஷ்னல் ஐட்டம். இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 3 கிராம் வருது. 3 கிராம் வரும்போது ஒரு 20,450 போல தான் வரும். நெக்ஸ்ட் இதை பாருங்க, இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த சென்டரில் பாருங்க, ஸ்டோனை குட்டி குட்டி ஸ்டோன் எல்லாம் வச்சுட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ஒரு காஸ்டிங் மிக்சிங் வர ஒரு ஐட்டம். இதுவும் ட்ரெடிஷ்னல் ஐட்டம் தான், அதிலே காஸ்டிங் மிக்ஸ் பண்ணியிருக்கு. மல்டி கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இதோட வெயிட் வந்து
ஜஸ்ட் 3 கிராம் தான் வருது. 3 கிராம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 20,450 தான் வரும். இது வந்து பக்கா ட்ரெடிஷ்னல். இது இந்த மாதிரி டிசைன் பார்க்காதவங்க யாரும் இருக்காது. ரெகுலர் பேட்டர்ன் சொல்லலாம். இது ஜஸ்ட் வெயிட் வந்து 3 கிராம். 200 மில்லி 100 மில்லி கண்டிப்பாக ஸ்டெட்டில்லாம் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ், ஒரே வெயிட் வராது, கொஞ்சம் வித்தியாசம் வரும். 3 கிராம்னா அதே ப்ரைஸ் தான் வரும். நம்ம இப்போ சொன்ன 2450 போல் வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு கம்மல் பாருங்கள். இது வந்து நம்ம 1 கிராம் 1.5 கிராமுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. பார்க்காதவங்க இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் பார்க்கலாம். உங்களோட சேனலுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஃபுல்லாக தெரியும். உங்களுக்கு கீழே ஒரு 3 போல் கொடுத்த மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன். இது வந்து ஜே டைப்பில் கொடுத்துருக்கு. 2.5 கிராம் வருது. கரெக்டாக ஒரு 2.5 கிராம் வரும்போது 17,200 வரும். 17,200 வரும். நெக்ஸ்ட் இது பாருங்க, இது எல்லாமே மிக்ஸ்டாக வந்திருக்கு. பெரியவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக எலிகண்டாக இருக்குது. இந்த பேட்டர்ன் ஃபினிஷிங் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பெரியவங்கெல்லாம் கம்மல் போடும்போது இந்த மாதிரி ரவுண்ட் கம்மல் போடுறவங்க ரெகுலராக ஒரு பேட்டர்ன் இருக்கும், அதுதான் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், ஒரு காஸ்டிங்கோட ஃபீல் இருக்கும், பக்கா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதோட வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா 4 கிராம் வருது. ஏன்னா பெருசாக இருக்குது, நல்லா பெருசாக தான் இருக்குது. 4 கிராம் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒரு 27,250 வரும் இன்னைக்கு ரேட்டுக்கு. இதுக்கு எல்லாமே ஒரு 15% அந்த மாதிரி வரும். 15 16 போடலாம். நான் இப்போ 15 போட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் நான் சொன்ன அந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டம்னு சொன்னது. இதுதான் ரெகுலராக எல்லாரும் போடுவாங்க. இப்போ பெரியவங்க போடும்போது இந்த மாதிரி ஒரு கம்மல், அந்த சென்டரில் இருக்கிற அந்த ரெட் கலர் கூட இல்லாமல் இருக்கலாம் வேணா, ஆனால் ஆவரேஜ் பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட வெயிட் வந்து ஜஸ்ட் 2 கிராம் வருது. நம்ம காமிச்சது அந்த பீஸ் வந்து ஃபேன்சியாக இருக்குன்னு சொல்றதுக்கு இதுவும் பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் கொடுத்துருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா ரெகுலராக போடுறது இல்லாமல் இந்த மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த கலர் எல்லாம் பாருங்க, நல்ல ஒரு ஷைனிங்கோட இருக்கும். இது அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. இதோட வெயிட் வந்து 3 கிராம் வருது. 3 கிராம் தான் வருது. கரெக்டாக ஒரு 3 கிராம் இருந்துச்சு அப்படின்னா 20,450 நம்ம அப்போ சொன்னல அந்த ரேட் தான் வரும். அப்புறம் ஜெயலே வந்து இந்த ஒரு ஃபினிஷிங் பாருங்க, இது சூப்பராக இருக்குல்ல. காஸ்டிங் மேலே வந்து ஸ்டோன் எல்லாம் வச்சிருக்கு, மல்டி கலரில் ரெட் அண்ட் ஒயிட்டு க்ரீனும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. சிம்பிளான ஒரு ஐட்டம், சூப்பராக இருக்கும். ஓகே, இதோட வெயிட் வந்து 280 வருது. நம்ம இப்போ காமிச்சிடலாம் அந்த பீஸு, ரொம்ப சூப்பராக இருக்கும். 280னா 2 கிராமோட ரேட் வச்சுக்கலாம், ஒரு 13,700 வர மாதிரி. அப்புறம் வந்து இந்த பீஸும் பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெடிஷ்னல் ஐட்டம்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சிடலாம். அதே பீஸ் தான் இது. ஜஸ்ட் பாருங்க, அதே பீஸ்னா அதே பீஸில் அது வேற இது வேற. இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஓகே, ட்ரெடிஷ்னல் ஐட்டம் அவ்வளோதான். ஏன்னா இது நம்ம எவ்வளோ ஃபேன்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக கொண்டு வச்சாலும் இதே பீஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்கு. 20,450 தான் வரும். இது 20,450. இது எல்லாமே HYD ஹால்மார்க் தான். இது தண்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் அதை எடுக்கும்போது ஒரு லென்ஸ் வச்சுட்டு ஏதோ காமிக்க சொல்லுங்கள். எப்போவுமே எந்த கடையில் எடுத்தாலும் சரி, இப்போ இங்கே எடுக்கணும்னு நம்ம எப்போதுமே இங்கே வாங்கன்னு சொல்லிட்டே இருக்கல. நீங்கள் எங்கே எடுத்தாலும் சரி, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஆக்சுவலாக பாஸ் பண்ணி, இந்த மாதிரி வெயிட்லலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம மெயினாக பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் பாருங்கள், ஜஸ்ட்டு 450 4 கிராம்னே வெயிங்க, 27,250 போல் வரும். 27,250. அப்புறம் இதுவும் அதே ஜெயிலு, ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது ஹேங்கிங்க, ஒரு சின்ன ஒரு போல் மட்டும், ஜிம்கி இல்லாமல் சின்ன போல் கொடுத்த மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் வெயிட் இருக்காது. இது ஜஸ்ட்டு 1,890 தான் இருக்குது. ஆனால் பெருசாக இருக்கும், நல்ல பார்வை இருக்கும் உங்களுக்கு. 2,890க்கு இது நல்ல ஒரு சூப்பரான ஐட்டம் தான். பாருங்கள், நல்லா இப்போ இந்த சைஸ் இருக்குது, தெரியுதில்ல, நல்லா பெருசாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். 2 கிராம் 1,890 நான் எழுதலை, 2 கிராம் எடுத்தால் ஒரு 13,700 போல வரும். அதிலே வந்து இப்போ நம்ம காமிச்சல அதே பீஸ்லேயே வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி பாருங்க, அப்படியே எப்படி மின்னுதுன்னு பாருங்க, வேற மாதிரி இருக்கு. இதோட வெயிட்டும் வந்து உங்களுக்கு அதே தான் வருது, 2 கிராம் தான் வருது. ஓகே, 2 கிராம்னா அதே தான் 13,700. அப்புறம் இது பாருங்க, 2 கிராமுக்கு இது சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் 2 கிராம் நினைக்கிறேன், வெயிட் போட்டு பார்க்கலாம். 3 கிராம், ஆனால் நல்லா இருக்குல்ல 3 கிராமாக இருந்தாலும்.
ஏன்னா இது அந்த காஸ்டிங் வரதுனால தான் எனக்கு அதுதான் தப்பு வந்துருச்சு. இந்த மேலே இந்த ஒரு ஸ்டோனோட அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வச்சதுனால தான் கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்கு. 3 கிராம்னா உங்களுக்கு ஒரு 20,450 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இது பாருங்க 4 கிராம். அது 3 கிராம் எடுக்கிறதுக்கு இது 4 கிராம் எடுக்கலாம். நல்ல பெருசாக இருக்கு. ஓகே, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஜஸ்ட் இதோட வெயிட்டு 4 கிராம் தான். 27,250 அந்த மாதிரி. இதுக்கெல்லாம் நான் ஒரு 15 தான் போட்டிருக்குது. அது நீங்கள் இருக்கிற டிசைனை பொறுத்து ஒரு 15 16 கூட ஆகலாம். அப்புறம் இது பாருங்க, இப்போ நம்ம 2-3 பீஸ் காமிச்சில்ல, இந்த சேம் இதே மாதிரி பீசஸ் தான் எல்லாமே. இதுவும் ஜே டைப்பு 2 கிராம், கரெக்டாக 2 கிராம். இதோட கரெக்டான ப்ரைஸ் தான் 13,700, 13,250. இதில் ஹால்மார்க்கு எல்லாத்துலையும் HOD இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இது பக்கா ட்ரெடிஷ்னல் ஐட்டம் நம்ம சொல்லிட்டு 2 பீஸ் காமிச்சில்ல, அதே பீஸ். ஏன்னா எல்லாம் வெரைட்டியும் இருக்குது, மிக்சிங்காக இருக்குது இந்த இதில். இதோட வெயிட் வந்து 4 கிராம், அதே வெயிட்டு தான். 27,250 போல வருது. நெக்ஸ்ட் இது பாருங்க, அந்த ஒரு காஸ்டிங் டைப்ல வந்து சின்னதாக ஒரு அந்த ஸ்டோனை வச்சிருக்குல்ல, அதே மாதிரி கீழே ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்கு. வெயிட் வந்து 3 கிராம் வருது. 3 கிராம்னா ஒரு 20,450 வரும். நல்ல பீஸ் தான் இது. இந்த பீஸும் பாருங்க, இதுவும் வந்து அந்த காஸ்டிங் ஐட்டம். காஸ்டிங்கில் சின்ன அந்த டச்சப் கொடுத்த மாதிரி. ரெகுலர் ஐட்டம் தான். ரெகுலர் ஐட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பராக கொடுத்துருக்கு. இதுவும் 4 கிராமோட பீஸ் தான். ஒரு 200 மில்லி போல் எக்ஸஸ் வருது. கரெக்டாக 4 கிராம்னா 27,250 போல் வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஜிமிக்கி டைப் பார்த்துல, ஜேல் வந்து ஒரு ஜிமிக்கி வந்த மாதிரி அந்த ஒரு டைப்பு. இதுவும் சூப்பராக இருக்கும். நல்ல அழகான ஒரு பீஸ். பெரிய ஜிமிக்கி கொடுத்துருக்கு கீழே. இல்லை தெரியுதில்ல, பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் வந்து 4 கிராம் தான், 4 கிராம். 27,250 வரும். இதுவும் ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிற ஸ்டெட்டு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஷாப்பில். அது சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சென்னை ஷாப்பு ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக டைமு டேட் எல்லாமே நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் ரிங்ஸ், மகாராஜா ரிங் நிறைய வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு டைம் மகாராஜா ரிங். ஏன்னா இது ரொம்ப டிமாண்டு. ஒரு டைம் கேட்கும்போது கிடைக்காது. ஏன்னா அது நம்மளோட ப்ரொடக்ஷன் கிடையாது, நம்ம வெளியிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம் தான். மகாராஜா ரிங் அப்படின்னா அது கொஞ்சம் பார்வையாக இருக்கும். ராஜா எல்லாம் போடுற மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் முந்தமாக பெருசாக தெரிகிற மாதிரி. அதில் லைட் வெயிட். இதே வந்து ஹெவி வெயிட்டில் இருக்குது. இப்போ இந்த சேம் பீஸ் ஒன்று எடுக்கணும்னா 8 கிராம் 6 கிராம் வர மாதிரி பீஸும் வரும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கும்போது கிடைக்கிறது இதில் வந்து லைட் வெயிட் கிடைக்கும். இப்போ 1,950. இந்த 2 கிராம் பீஸ் காமிச்சு பேசும்போது கூட உங்களுக்கு தெரியாது. நான் அரப்போனோட பீஸ் வச்சு போட்டு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் 1,970 2 கிராம்னு வைங்க. கரெக்டாக 2 கிராம் எடுத்தால் ஒரு 13,700 வரும். ஓகே, ஒரு 13,700 போல வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இது 3 கிராம். ஓகே, இதோட வெயிட் வந்து பார்த்துச்சு அப்படின்னா 3 கிராம் தான் வருது வெயிட்டு. 20,450 வரும். நெக்ஸ்ட் இது பாருங்க, சைடெல்லாம் நல்லா இருக்கும். இது ரெகுலராக நம்ம எப்போதும் அந்த ஒரு டிவி டைப்பு, ஒரு பாக்ஸ் டைப் தான் ரெகுலராக போடுவோம். அதுக்கு இந்த மாதிரி போடலாம். ஏன்னா வெயிட் வந்து எவரேஜாக அது இதெல்லாமே ஒரே வெயிட் தான் வரும். பாருங்க 2,320 தான் இருக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தா இப்போ கையில் போட்டு பார்த்தாலே பாருங்க இந்த அளவுக்கு ஃபில் ஆகுது. நல்ல ஒரு முந்தமாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். 2 கிராமோட ரேட்டே வச்சுக்கலாம். அப்புறம் இது பாருங்க, இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 4 கிராம் வருது. ஆனால் நல்லா கிராண்டாக இருக்குல்ல, பாருங்க எவ்வளோ ஏரியா கவர் ஆகுதுன்னு பாருங்க. இது வெள்ளியில் ஒரு ரிங்கு, அதை விடையும் சைஸாக தெரியுதில்ல. இது இதே ப்ரோடாக இருக்கு, ஆனால் இது பார்க்கும்போது அதை விடையும் ப்ரோடாக தெரியுது. ஓகே, சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் வந்து 4 கிராம். ஓகே, ஒரு 27,250 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இதுவும் வந்து 4 கிராம்னு நினைக்கிறேன். சைஸும் பெருசு தான், இது பெரிய சைஸு. ஓகே, இது வந்து அதே தான் 4 கிராம் தான். அதே 4 கிராம்ல தான் இதுவும் வந்திருக்கு. வெயிட்டும் அதில் ரேட்டும் சேம், அதே ப்ரைஸ் தான் வரும். ஒரு 27,250 அந்த மாதிரி வரும். இதுக்கு எல்லாமே 15 தான் போட்டிருக்குது. மகாராஜா ரிங் கொஞ்சம் எக்ஸஸ் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் 2% அப்போ எக்ஸஸ் போடலாம். இதுவும் வந்து 2 கிராம்னு நினைக்கிறேன். சைஸ் தான் மெயினாக எல்லாம். ஏன்னா இந்த மாதிரி லைட் வெயிட்ல வரும்போது குட்டி சைஸாக இருக்கும், சைஸ் இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதை எல்லா விரலிலும் போடுறேன்.
இந்த விரலில் கூட போடுற ரிங்கு. ஓகே, எல்லாமே லூஸாக தான் இருக்குது. வெயிட் பாருங்கள் 2 கிராம். 2 கிராமில் எடுத்தால் சைஸ் ரொம்ப பெருசு கிடைக்காது, 15 சைஸ் தான் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 22 சைஸ்க்கு மேலே இருக்குது, 20 to 23 சைஸ் வரைக்கும் வரும். அதே தான் வெயிட் 2 கிராம். நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம பார்த்தேன், இந்த பீஸ் பாருங்கள் 3 கிராம் தான். இது 3 கிராம் 20,450 வரும். இதுவும் வந்து 2 கிராம் 2310, 300 மில்லி அந்த மாதிரி. அது ஒவ்வொரு பீஸுக்கு எக்ஸஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட பீஸ் கரெக்டாக இருந்துச்சு. இது பாருங்க, அதான் இது கரெக்ட் 1950. ஆனால் இதுவும் பெரிய சைஸ் தான் பாருங்க, எல்லாமே பெரிய சைஸ் தான். 1950 தான் வருது. இது 1950 2 கிராம்னு வைங்க, ஒரு 13,700 போல வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நல்ல ப்ரோடாக இருக்கு. 3 கிராம் தான், 4 கிராம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 கிராம் தான், 20,450 வரும். இதுவும் நல்ல ப்ரோடாக இருக்கும் பாருங்க. இதுதான் மகாராஜா ரிங். இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே மகாராஜா ரிங். ஒரு பீஸ் கூட இருக்கு 2 கிராம் 3 கிராம் நினைக்கிறேன், இல்லை 2 கிராம் தான். ஓகே, 13,700 போல வரும். இதெல்லாம் சென்னையில் வரும்போது கண்டிப்பாக இருக்கும். சென்னையில் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் வெயிட் பண்ணலாம், அங்கே வந்து கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இது பாருங்க, இது அடுத்த செக்ஷன் வந்து டர்க்கிஷில் வந்து டர்க்கிஷ் நெக்லஸ் எல்லாம் நம்ம போட்டிருந்தல வீடியோ நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 7 கிராமுக்கெல்லாம் கூட நம்ம நெக்லஸ் ஒரு கலெக்ஷன் போட்டிருந்தோம். அதெல்லாம் டப்புன்னு போயிடுச்சு, ஒரு 3 நாள் கூட இருக்கல, அந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிடுச்சு. மறுபடியும் எனக்கு அந்த கலெக்ஷன் கிடைக்கல, நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ரொம்ப தேடி பார்த்து எடுத்துகிட்டு வருது. ஒரு 10 ஷாப்பு சிலப்போ ஹோல்சேல் ஷாப்பு ஏறினா தான் நம்ம நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்காது. அது அன்னைக்கு கிடைச்ச ஒரு 10-20 பீஸ் என்னமோ இருந்தது, எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி வந்து அந்த மாதிரி பீஸ் கிடைக்குமா மறுபடியும் ஒன்று ட்ரை பண்ணணும். இது பாருங்க, டர்க்கிஷில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கையில் போட்டால் தான் தெரியும் கரெக்டாக பாருங்க, சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ டர்க்கிஷு இப்போ வந்து ஒரு ட்ரெண்டு தான் ஆக்சுவலாக. டர்க்கிஷு அப்புறம் குவைட்டி டிசைன் எல்லாம் சொல்லுவேன். இது 3,110 என்னமோ வருது வெயிட்டு. கரெக்டாக ஒரு 3 கிராம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20,600 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இதுக்கு ஒரு 16% அந்த மாதிரி போடுவேன். அதிலே வந்து நல்ல மொந்தமாக பாருங்க, வெட்டிங்கெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு ஏரியா கவர் ஆகுது உங்களுக்கு. வெயிட்டும் வரும், ஆனால் ரொம்ப வராது, 3 கிராம் அந்த மாதிரி தான் வருது. இதை வந்து ரியலாக வந்து இந்த மாதிரி டர்க்கிஷில் ஒரு பீஸ் எடுக்கணும்னா மினிமம் 6 கிராம் வரும். இது வந்து டர்க்கிஷில் லைட் வெயிட் ரிங்கு 3 கிராம். அதே தான் 20,600 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும். நெக்ஸ்ட் இந்த பீஸும் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இது அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. அதே தான் வருது 3 கிராம். ஆவரேஜ் எல்லாமே ஒரு 20,600 ரேஞ்சில் தான் இருக்குது. இதை பாருங்க, இது கொஞ்சம் கம்மி வெயிட்டு. இதுக்குள்ளே இந்த ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி தெரியும், ஸ்டோன் கிடையாது ஆக்சுவலாக. அது வந்து ரோடியம் ஃபினிஷிங் பண்ணியிருக்கு, ஒரு அட்ராக்ஷனுக்காக பண்ணியிருக்கிறது. இதோட வெயிட் வந்து 310 என்னமோ வருது, அவ்வளோதான் வருதா? ஓ, அந்த வெயிட்டுக்கு சூப்பராக இருக்குது. 310க்கு இது வேற லெவல் ஐட்டம். ஒரு 1.5 கிராம் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு 10,300 போல வரும். 1,250 1,250 இருந்துச்சுன்னா ஒரு 8,800 அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ இது ஒரு 1,350 என்னமோ இருக்குது, ஒரு 100 மில்லியோட டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும் உங்களுக்கு. இந்த பீஸ் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது டர்க்கிஷ்னாலே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஐட்டம். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் டர்க்கிஷ் ஆரம், டர்க்கிஷ் வளையல் கூட வருது. நான் வளையல் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. வளையல் வந்து மினிமம் வெயிட்டு 10 கிராம் அந்த மாதிரி ஸ்டார்டிங் வெயிட் வருது. நான் ஒரு 8 கிராமுக்குள்ளே கிடைச்சா கூட எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இது 2.5 கிராம் வருது, ஒரு 17,400 அந்த மாதிரி வரும், 17,400 போல வரும். நெக்ஸ்ட் இது பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. நார்மல் டைப் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான டிசைன். 2,380 வருது. ஒரு 2.5 கிராம்னு வைங்க, ஒரு 17,200. அப்போது 2,350 மில்லி கம்மியாக இருக்குன்னா ஒரு 1,000 ரூபா 1,200 உங்களுக்கு கம்மியாகும். இப்போ நான் சொன்னது வந்து
17,200 சொன்னேன்ல, அதிலிருந்து ஒரு 1000 ருபீஸே கம்மின்னு வைங்க, ஒரு 16 வைங்க, 16,000 வாங்கிக்கலாம் இது. நெக்ஸ்ட் இந்த பீஸும் பாருங்க, உள்ள ஸ்டோன் கிடையாது, அது ரோடியம் ஃபினிஷ் பண்ணியிருக்கு அந்த ஒரு அட்ராக்ஷனுக்காக. ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்குமோ அப்படின்னு தோணும், ஆனால் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது கரெக்டாக 3 கிராம் வருது, 20,450. நெக்ஸ்ட் இந்த பீஸ் பாருங்கள், இதிலும் வந்து அது கொஞ்சம் ஒரு நீளமாக திலகன் டைப்பு போல் அந்த ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ஸ்டோன்ஸ் இல்லை, அந்த ரோடியம் நல்லா இருக்குல்ல இந்த டிசைன். ஒரு மொத்தமாக ஜஸ்ட்டு எல்லாமே போட்டு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு ஃபீல் கிடைக்கும். 1,850 வருது இது. இது நம்ம இப்போ ஒரு பெருசாக ஒன்று பார்த்தேன், அதில் குட்டியாக கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்துல, இதில் கொஞ்சம் சின்ன டிசைன். அது 3 கிராம் இருந்துச்சு, இது அப்போ ஒரு 2 கிராம் தான் வரும். 2 கிராமும் இல்லை, 1,850. ஆனால் நல்ல கிராண்டாக இருக்குல்ல பாருங்கள், சூப்பரான டிசைன். இப்போ காமிச்ச டிசைன்ஸை எல்லாமே நான் ஒன்று வச்சு காமிக்கிறேன் டோட்டலாக. எப்போ இந்த மாதிரி காமிப்பேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேக்ஸிமம் எல்லாமே பெருசாக இருக்குது, ரிங்கு குட்டி ஒன்றுமே இல்லை, பெருசும் இருக்குது சிறுசும் இருக்குது. பாருங்கள், டிஃப்ரெண்டான டிசைன் தான் இது எல்லாமே, ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு 1,800 இருக்குது இந்த பேட்டர்ன் டர்க்கிஷில். இதில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. நான் வந்துட்டு எல்லாமே ஒரே பேட்டர்னே உங்களுக்கு காமிக்க வேணான்னு சொல்லிட்டு தான் எல்லா டைப்பும் மிக்ஸ் பண்ணிட்டு காமிச்சிட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து டர்க்கிஷில் வந்து இந்த மாதிரி ஒரு டைப் வரும், இதுவும் டர்க்கிஷ் தான் ஆக்சுவலாக. பாருங்கள், இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இது ஜஸ்ட் 1 கிராம்ல இருந்தெல்லாம் வரும். இதெல்லாம் எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியல, ஆவரேஜ் ஒரு 1.5 தான் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே ரொம்ப கம்மியான வெயிட்டில் டர்க்கிஷில். ஒரு கிராம் தான் வருது இது, கரெக்டு. 1 கிராம்னா ஒரு 6,900 வரும் இன்னைக்கு ரேட்டுக்கு. ரேட்டெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன்னா 2,790 780 எல்லாம் இருந்துச்சு, அப்புறம் அது போய் 2,840 60 90, அப்புறம் இப்போ 2,930 வந்து நிற்குது. இது 1.5 கிராம் வருது, ஒரு 10,300 வரும். கரெக்டாக 1.5 கிராம் இருந்துச்சுன்னா 100 மில்லி கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 700 ரூபா போல் கம்மியாகும். இந்த பீஸும் 1.5 கிராம் வருது, 1,560 வருது. 60 மில்லி எக்ஸஸாக இருக்குது, 60 மில்லி 30 மில்லி எக்ஸஸாக இருக்குது. அப்போ வந்து நமக்கு அதே ப்ரைஸே வச்சுக்கலாம், ஒரு 10,300 ரேஞ்ச் வரும். பெரிய சைஸ் தான், நல்ல பெரிய சைஸ். அப்புறம் நமக்கு ஸ்டோன் ரிங் பாருங்கள், இதில் ஒரு 2 கலர் என்னமோ இருந்துச்சுல, 2 3 தான், க்ரீன் அண்ட் ஒயிட், ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. இதோட வெயிட் வந்து 2,150, 2,110 வருது. இதுவும் வந்து அதே தான் வருது. எவரேஜ் பார்த்தா ஒரு 2 கிராம்னு வைங்க, 13,700 வரும் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்தா. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வருது, அதுக்கு எக்ஸ்ட்ரா வரும். நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் பாருங்க, எனக்கே போகுது, சூப்பராக இருக்குல்ல, ஃப்ளவர் டிசைன் கொடுத்து சைடில். ஓகே, நீட்டாக இருக்கும். இதோட வெயிட் மட்டும் பாரு, 1/2 கிராம், 500 மில்லி தான் வருது, 3,800 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும். ஓகே, சூப்பராக இருக்கும். அதில் இன்னும் 2 பீஸு, 1 2 அப்புறம் 2 பீஸ் தான் இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இதை ரெகுலராக நம்ம எப்பவும் காமிப்பேன், நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கலெக்ஷன். ஒரு கஸ்டமர் ஒரு டைம் வந்து சேலத்திலிருந்து என்னமோ வந்தா, இந்த ஒரு பீஸ் வாங்கணும், இதுக்காக இல்லை, அவங்க வேறு ஐட்டம் எடுக்கணும், ஆனால் அவங்களுக்கு கம்பல்சரியாக இந்த பீஸ் வேணும்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேயோ இருந்துச்சாமா இங்கே எடுத்தது இந்த மாதிரி ஒரு பீஸ். அப்போ இது பார்த்துட்டு அவங்க இந்த ரிங்கு காரணமாக தான் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு இங்கே வந்தா. அப்புறம் இந்த ரிங்கு வேணும்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே நம்ம தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது, ஏன்னா வெயிட் இல்லை. ஜஸ்ட் பாருங்க, 4 லேயரு 3 லேயர் வருது, 1,650 பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. 1.5 கிராம், ஒரு 10,300 ரேஞ்சு தான் வரும் இது. இதில் நிறைய பீஸ் இருக்கு. இது வந்து வெயிட்டு அதே தான், 1,600, 10,300 ரேஞ்சு தான். இது பாருங்க வெயிட்டு அதே தான், வெயிட் 1.5 கிராம். இது 3 ஆவரேஜ் உங்களுக்கு ஒரு 10,300 ரேஞ்ச் வருது.
நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்க, ஒரு டபுள் போல் வச்சுட்டு சைடில் ஒரு 2 பைப்பு கொடுத்துருக்கு. 1 கிராம் தான் வருது, 1 கிராம் 6900 வருது. அப்புறம் வந்து இதை பாருங்க, இந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேங்கிள் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேங்கிளோட ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு பேங்கில் உங்களுக்கு கையில் போடுற மாதிரி வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஜஸ்ட் 5 கிராம் 6 கிராமுக்கு அரேஞ்ச் பண்ண முடியும். 5 கிராமே போதும், பெரிய சைஸ் 2.8 வரைக்கும் ஒரு 5 கிராம் 6 கிராமில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேம் டிசைன் மேலே மட்டும் இங்கே வரும், அப்புறம் ஃபுல்லாக இந்த பைப் வரும். இதுவும் அதே தான், 1 கிராம் வருது, 6900 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். அப்புறம் வந்து இந்த பீஸ் பாருங்க, இது எல்லாமே ஓகே. இதில் ஒன்று மட்டும்தான் ஒரு 1.5 கிராம் வரும்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே இது எல்லாமே கம்மி வெயிட்டு. இப்போ இது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஆமாம், இது மட்டும் ஒரு 1.630. ஏன்னா இந்த தண்டி எல்லாம் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இது ஓகே, 1.630 1.5 கிராம் வீங்க ஒரு 10,300 ரேஞ்சு. இது பாருங்கள், 550 மில்லி, 500 மில்லினா ஒரு 3850 அந்த மாதிரி ரேஞ்சு. நல்லா இருக்கும். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் டெய்லி வேர் பண்ண முடியுமா அப்படின்னா டெய்லி வேர் பண்ணலாம். டெய்லி வேர் பண்ணும்போது எதுவும் டேமேஜ் ஆகுமானா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹெவியாக ஏதாவது வேலை செய்கிற அப்படின்னா இந்த ரிங்கை கழட்டி வச்சுக்கோங்க. டெய்லி வேருக்கு இது ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது போடலான்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல. டெய்லி வேர் பண்ணிக்கலாம், உங்கள் கையில் வேற ஒன்றும் ஆகாமல் நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம். மற்றபடிக்கு இப்போது நம்ம க்ளாத் எல்லாம் வாஷ் பண்ணும்போது ஏதோ பக்கெட்டில் தண்ணி இருக்கிறது, ஏதோ தண்ணி ஹெவியாக ஏதாவது லோட் பண்ணுறது கையில், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கழட்டி வச்சா உங்களுக்கு நல்லா ரொம்ப லாங் லாஸ்டிங் இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெண்ட் ஆகும். இந்த 560 மில்லி தான், இதுவும் நல்லா தான் இருக்குது. நார்மல் யூஸுக்கு ஓகே. அது உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்யுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணணும். இதை பாருங்க, இந்த மூணும் சூப்பராக இருக்குது டிசைன். இந்த சென்டர் பேட்டர்னில் என்னமோ ஒரு க்ராஸ் போட்ட மாதிரி இருக்கு. இதில் வெயிட் ஆவரேஜ் அதே தான் வரும், 690 மில்லி வருது. இது வந்து பார்த்தா 580 மில்லி வருது. இது வந்து 560 மில்லி, அதான் 500 மில்லினா ஒரு 3850 அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. அப்புறம் வெட்டிங் ரிங் பாருங்க, இதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெயிட்ல வந்திருக்கு. இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங், எவ்வளோ கொண்டு வந்து வச்சாலும் இது நிறைய போகும் நமக்கு. ஏன்னா இது ஒரு ரிஸ்க் இல்லாத ஐட்டம். ஏன்னா அங்கே இங்கே இழுக்கிறது பிடிக்கிறது அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, கையில் அப்படியே கிடக்கிறதே தெரியாது. அப்புறம் இதில் லெட்டர் எழுதணும்னா நம்ம எழுதலாம், நம்ம நெய்ம் எழுதி வாங்கணும் அப்படின்னாலும் இதில் எழுதி வாங்கிக்கலாம். பிளாக்கு அப்புறம் ப்ளூ கலர்லாம் எழுதி வாங்கிக்கும். இதோட வெயிட் பாருங்கள், 2 கிராம் வருது. 2 கிராம் வரும்போது ஒரு 13,700 அந்த மாதிரி ரேஞ்சு. இதில் எல்லாமே உங்களுக்கு HYD இருக்கும், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லா பீஸ்லையும் இருக்கும். அது 1/2 கிராம் பீஸிலும் வருது. 2 கிராம் 60 மில்லி வருது. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு அதே தான் வருது, 2 கிராம். ஆனால் சைஸ் பெருசு பாருங்க. இது வந்து ஒரு 15-14 சைஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு 18க்கு மேலே வருது சைஸு. இதுவும் வந்து 2 கிராம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பீஸ் பாருங்க, இது 2 கிராம் தான். இதில் எல்லா வெயிட்லையும் இருக்கு என்கிட்ட, இங்கே இல்லைனாலும் ஷாப்ல இருக்கும். 2.5 கிராம் வருது இது. இது வந்து ஒரு 3 கிராம் வருது. ஓகே, இதில் 3, 4, 2, 1.5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, இந்த பீஸு 4 கிராம். ப்ரைஸ் நம்ம சொன்னதே தான், ரிப்பீட் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு தான். 27,250. 4 கிராம் எடுத்தா, 3 கிராம் எடுத்தா 2450. 2 கிராம் எடுத்தா 13,700, 13,700. ஓகே, இந்த 3 வெயிட்டு 3 சைஸு. ரிங் கலெக்ஷன்ஸு அவ்வளோதான். இனி வந்து ஏலஸ் நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். பாருங்க, நிறைய பீஸ் இருக்கு ஏலஸ்ல, ஒவ்வொரு வெயிட்லும் இருக்கு. ஓகே, நான் நிறைய பேர் ஏலஸ் எடுக்கணும்னு கண்டிப்பா நினைச்சிருப்பேன். ஒரு குழந்தை இல்லை, நம்ம டெலிவரி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொக்கல் கொடியெல்லாம் எடுத்துட்டு போடுவோம் நல்லா சொல்லுவாங்க. இது பாருங்க, இது வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணது எப்படி டைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இது ஆக்சுவலா டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகே, எவரேஜும் ஒரே மாதிரி தான் இருக்கும் டிசைன் பார்த்தா. ஆனால் இதில்
சைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த பீஸ் வந்து வெயிட் பாருங்க 2 கிராம் தான் வருது. எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. ஒரு இன்ச்சுக்கு மேலே இருக்கும், 1.25 இன்ச்சு வருது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்த அளவுக்கு சைஸ் இருக்கு. இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா இப்படி ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நான் இது கழட்டி வச்சிருந்தேன், ஏன்னா நான் ட்ரை பண்ணேன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் கொஞ்சம் இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருந்தேன், அதனால தான் ஈஸியாக கழட்டினது. நீங்கள் அது கரெக்டாக உள்ள போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு, ஏதோ இந்த பூண்டு இருக்குல்ல, பூண்டிலிருந்து அந்த ஒரு நீர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து லைட்டாக இந்த சைடில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்று போட்டு விட்டுச்சுன்னா அப்படியே டைட்டாக நின்றுக்கும். ஃபுல்லாக கரண்டு வராமல் இருக்கிறதுக்கு சொல்கிறேன். உள்ளே ஏதாவது நீங்கள் போடுறேன் அப்படின்னா அது போட்டதுக்கப்புறம் இவ்வளோ ஹால்ஸ் இருக்குது பெருசாக, இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா வச்சு இது பண்ணிக்கலாம். இதில் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, ஹால்மார்க் பண்ணியிருப்பான். ஓகே, இங்கே பார்த்துக்கோ, இதில் ஹால்மார்க் பண்ணியிருக்கு. 2 கிராம் வரும்போது உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான், 13,700 13,800 அந்த ரேஞ்சு தான் வரும். இதில் இது பாருங்க 1,600 தான் வருது பாருங்க. இதுவும் 2 கிராமும் 1,600 பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, சின்ன வேரியேஷன் தான் இருக்கு. 1,600 1.5 கிராம்னு வைங்க, ஒரு 10,400 அந்த மாதிரி ரேஞ்சு. இது வந்து ஜஸ்ட் 1 கிராம். ஓகே, 1 கிராம் தான் இது வருது, ஒரு 6,900 அந்த மாதிரி வரும். இது எல்லாமே 2 கிராம் வருது. இந்த 3 பீஸ் 2 கிராம், இது எல்லாமே 1.5 கிராம். ஆனால் 1.5 கிராமுக்கு 2 கிராமுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, உங்களுக்கு தெரியுது. ஒரே விட்டு தான், லெங்க் மட்டும் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்புறம் இது 1 கிராம். ஓகே, ஏன்னா இது கண்டிப்பாக நல்லதுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு. நம்ம இடுப்பில் அரணா போட்டது கூட நம்ம இது சேர்த்தி போடலாம். ஓகே, அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, வெள்ளியில கூட வந்து கோல்டு சேர்த்தி போட முடியுமா அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வெள்ளியில நீங்கள் கோல்டுல இப்போ குழந்தைங்களுக்கு வெள்ளியில தான் அரணா போட்டிருக்கு, கோல்டில் உங்களுக்கு இந்த ஒரு ஏலசு சத்துன்னு சொல்லுவேல போடணும் அப்படின்னா நீங்கள் போட்டு விடலாம். அது தேயும் அது தின்னும் அப்படின்னு எல்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா, நமக்கு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு அரஞ்சானை எடுத்துட்டு அதில் ஒரு கோல்டில் போட முடியறதுக்கு நமக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னா வெளியில் ஒரு சின்ன அரஞ்சானை எடுத்துட்டு அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஓகே, அப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து லாங் செயின். இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு தோணுது. இது எல்லாமே வந்து லாங் செயின் தான், உங்களுக்கு ரெகுலர் யூஸுக்கு ஜஸ்ட் 4 கிராம் வர மாதிரி பெரியவங்க போடுற செயின். பெரியவங்க அப்படின்னா லேடிஸோ ஜென்ஸோ யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபுல் லெங்க்த் வரும் உங்களுக்கு, 24 இன்ச்சு லெங்க்த் வரும். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, இவ்வளோ லெங்க்த் கிடைக்குது உங்களுக்கு. ஸ்கெயிலு ஓகே, இந்த குக்கி எல்லாமே சேர்ந்து வருது. கரெக்டாக பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 24 இன்ச்சு லெங்க்த் வரும். நார்மலாக வந்து 18 இன்ச்சு வரும். இப்போது ஜஸ்ட்டு 18 இன்ச்சு அப்படின்னா இவ்வளோ லெங்க்த்து தான் வரும். 9, 9, 18 இவ்வளோ தான் வரும். ஆனால் நமக்கு பார்த்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு. ஓகே, 12 வரும்போது 24 இன்ச்சு லெங்க்த்து கிடைக்குது. டெய்லி வேர் போட்டுக்கலாம் இந்த செயின். ஓகே, ரெகுலர் யூஸுக்கு சூப்பராக இருக்கும். கட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் தான் கட் பண்ணணும், ஏதாவது பிடிச்சி இழுத்து கட் பண்ணணும். மற்றபடிக்கு கட் ஆகவே ஆகாது, நல்லாயிருக்கும். இந்த செயின் பாருங்கள், டெல்லி செயினு. ஏன்னா இது ரொம்ப மோஸ்ட் வாண்டடான ஐட்டம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பான். ஒரு டைம் சில போது இது இருக்காது, அதனால தான் இது ஒரு வீடியோ இதில் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இது டெல்லி செயினு, பட்டு செயின்னு சொல்லுவேல நம்ம, அதுதான். ஓகே, ஆனால் இதோடையும் முன்னாடி காமிச்ச செயின் இனியும் நல்லாயிருக்கும். லாஸ்டிங், லாங் லாஸ்டிங்க்கு அது நல்லாயிருக்கும். இதோட வெயிட் 3.850 தான் வருது. 3 கிராம் மேலே ஒரு 850 மில்லி தான் வருது. 4 கிராம்னு வைங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 4 கிராம் எடுக்கும்போது ஒரு 26,900 வரும். இது இப்போ 4 கிராம் செயின், இந்த 24 இன்ச்சில் 4 கிராம் செயின் ஆனதுனால உங்களுக்கு ஒரு 14% வரும் இதுக்கு. ஓகே, 26,900 வரும். இன்னைக்கு ரேட்டு பேஸ் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் இது வந்து பாருங்க, கொஞ்சம் சன்னமாக இருக்கும். இப்போ இந்த பீஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதல்ல, பார்வை இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும் டிசைன். ஓகே, பாக்ஸ் செயின் தான், கட் ஆகவே ஆகாது. 3 கிராம் தான் வருது பாருங்க. 3 கிராமுக்கு 24 இன்ச்சில் ஒரு செயின் சான்ஸே இல்லை. கழுத்து வலி போட்டுக்கலாம். ஓகே, நானே 4 கிராம்னு நினச்சேன். 3 கிராமுக்கு அது வேற லெவல், சூப்பர். இது வந்து நம்ம இப்போ காமிச்சு பட்டு செயினே தான். ஓகே, சேம் பேட்டர்ன், 24 இன்ச்சு லெங்க்த்துங்க இது. ஓகே, வெயிட் பார்த்துக்கோங்க, 3,820 தாங்க வருது. 26,900 வரும்.
ஆனால் 3 கிராம் செயினுக்கு ப்ரைஸ் சொல்லலை. நம்ம 3 கிராம் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 20,450 அந்த மாதிரி வரும். இந்த இடையில ஒரு செயின் 3 கிராமில் காமிச்சல, அதுக்கு சொல்கிறேன். இதை பாருங்க, அதே தான் சேம் பீஸ், 3 பீஸ் இருக்குது. இதில் 3-4 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட சேஃப்டி வந்து உங்களுக்கு அந்த சண்டமாக இருக்கிற செயின் தான், இந்த பட்டு செயினை விட. ஆனால் என்னன்னா கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது பெஸ்ட்டு. ஏன்னா நல்ல பார்வை இருக்கும். இதுவும் அதே தான். ஓகே, அப்புறம் இதை பாருங்க, இந்த வீ செயினில் நல்லா இருக்குல்ல பாருங்க. இது 24 இன்ச்சுங்கிறது தாங்க ஆச்சரியமான ஒரு விஷயம். 24 இன்ச்சு 4 கிராமுக்குங்கிறது தான் கண்டிப்பாக ஒரு ஆச்சரியமான. ஏன்னா 18 இன்ச்சிலே வந்து 4 கிராமுக்கு போய் கேட்டால் சான்ஸ் இல்லை. ஒரு இடத்துல 18 இன்ச்சு வராது, 16 இன்ச்சு தான் வரும். ஏன்னா எனக்கே அனுபவம் இருக்குது. இப்போ கூட வந்து கழிஞ்ச வீக்கு ஒரு பர்ச்சேஸ்க்கு போயிட்டு 4 கிராம் கோயம்புத்தூர் 4 கிராம் பர்ச்சேஸுக்கு போயிட்டு 4 கிராம் பர்ச்சேஸுக்கு நல்ல பர்ச்சேஸ் போன போது 4 கிராம் செயின் நான் கேட்டும்போது அவங்க நிறைய டிசைன் எடுத்து காமிச்சா. ஒரு 3-4 பேட்டர்ன் எனக்கு காமிச்சேன். அந்த காமிச்ச பேட்டர்ன் எல்லாமே 16 இன்ச்சு 15 இன்ச்சு அந்த மாதிரி தான் வருது. 18 இன்ச்சில் கிடைக்கல. ரயர் 18 இன்ச்சிலே ரயராக தான் கிடைக்கும் போது உங்களுக்கு 4 கிராம்ல 24 இன்ச்சு லெங்க் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது 3 கிராம்லுங்க. நானே இப்போதான் இந்த செயினை பார்க்குறேன். 3 கிராமில் வந்து 24 இன்ச்சு. அது சூப்பராக இருக்கும். இந்த செயின் ஒரு மின்ன மாதிரி கழுத்தில் அழகாக கிடக்கும். கட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் பாருங்க, கொஞ்சம் கூட ஜூம் பண்ணுங்க. அந்த ஜாயிண்ட் எல்லாமே பாருங்க. அந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது கட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. நான் ஒன்று காமிக்கிட்டா, ஜஸ்ட் இந்த செயினை வந்து பார்த்துக்கோங்க. நான் அன்னைக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி காமிச்சேன். 4 கிராமோட 3 கிராமோட லாங் செயின் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக காமிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், கரெக்டாக கிடைக்கல. இப்போ மறுபடியும் கொஞ்சம் கூட கம்ஃபர்டான மாதிரி எடுத்துருக்கு. பார்த்துக்கோங்க. இந்த செயினை கூட நான் எப்படி ஜஸ்ட் இப்படி தான் பிடிச்சிருக்கு. இந்த செயினில் தொங்க விட்டுருக்கிறதோட வெயிட் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் மினிமம் 1.5 kg மினிமம் வரும். இது சும்மா ரீல் கிடையாது, ரியலு. பார்த்துக்கோங்க. 3 கிராமோட லாங் செயின் 24 இன்ச்சு, அதில் தான் இந்த செயினை தொங்க விட்டுருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கு. கட் ஆகாதுங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு செயினை தொங்க விட்டுட்டு அது கட் ஆகலை. இதே நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது 4 கிராம் செயின் இருந்தால் இந்த மாதிரி தைரியம் இருந்துச்சுன்னா ஒரு வெயிட் 1 கிலோ வெயிட் ஏதாவது தொங்க விட்டு பாருங்க, கண்டிப்பாக கட் ஆகும். ஏன்னா நம்ம காமிக்கிற டிசைன்ஸ் மேக்ஸிமம் வந்து லைட் வெயிட்டுங்கிற ஒரு கன்செப்டுக்கு வரும்போது ரொம்ப நாள் கட் ஆகாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணவும் முடியணும் அப்படிங்கிற ஒரு கன்செப்டில் தான் பண்ணிட்டு இருக்கு. ஏதோ ஒரு செயின் எடுத்து கொடுத்துட்டு இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க மாட்டாங்கிறதுக்காக சொல்கிறேன். இது கேமரா கட் பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்துக்கோ. இதை நான் கழட்டி எடுத்தாச்சு. இதுவும் வந்து பின்னாடி இந்த இதில் தான் அதனால தான் இது அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கர் இந்த ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் மறுபடியும் எடுக்கிற இதில் இருந்து இந்த செயினை ஓகே எடுத்துட்டேன். இந்த வெயிட் போடுறேன். ஜஸ்ட் 3 கிராமுங்க. ஓகே, அவ்வளோ பெரிய வெயிட்டு தொங்க விட்டுட்டேன் இந்த செயினில். எதனால சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக்காக இருக்குதான்னு பாருங்கள். அந்த செயினில் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அந்த செயின் அந்த மாதிரி. அதனால தான் சொல்கிறது 4 கிராமுக்கு ஒரு 3 கிராமுக்கு ஒரு செயின் எடுத்து நீங்கள் அது கழுத்தில் போட்டுட்டு கட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு எப்படி காமிச்சதுன்னா அப்படியே இருக்குது செயின். ஓகே, அப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே பார்க்கட்டும். 3 கிராமில் 1.5 கிலோவே தொங்க விட்டு அந்த ஒரு இதை பார்க்கட்டும். எல்லாரும் கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு. இது பார்க்கறதுக்குன்னு இல்லை, மொத்தமாக நம்மளோட டிசைன்ஸு, இனியும் நம்மளோட டிசைன்ஸு, நம்மளோட ஷாப்பை பற்றி தெரியாதவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரிய வைங்க. ஓகே, அப்போ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.